ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு பிரதான இடத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற ஊழியர்கள் சின்ன சின்ன ஹேண்ட்பில்ஸ் போட்டதுனால தான் நாங்கள் முன்னணிக்கு வந்தோம். ஆமாம். நான் பாஸ்டர் வின்சென்ட் அவர்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அவர் என் கட்சிக்காரர். எனக்கு 4 மகள், அவருக்கு 3 மகள்கள். அதனால் பரிதாபத்தில் என்னை அழைத்தார் என்று இங்கே வந்த உடனே நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் ஊழியக்காரர், அந்த கெத்து நமக்கு எப்பவுமே இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கூட்டம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரர். எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரர் நான் சொன்னால். அதனால் நீங்கள் ஊழியக்காரருக்கு கர்த்தர் முன்னால் நிற்கிற தைரியம் எப்போ இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனான பிற்பாடு இந்த ராஜ மேன்மைக்கு ஒப்பான மேன்மை வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் முன்னால் உலகத்தை படைச்சதுக்கு முன்னால் போய் நிற்கிறேன்ல. சரி, அதனால் உங்களோடு சேர்ந்து நான் இவ்வளவு நேரம் செலவு பண்ணேன். கர்த்தர் எனக்கு பாராட்டிய இரக்கத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு வசனத்தை படிப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இது ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், யோசுவான்னா ரட்சிப்பு. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனை விட ரட்சிப்பை காத்துக்கிறவன் தான் ஜெயிப்பான்னார். மோசேன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். இப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் கொடுக்குறோமே, அவங்க உடனே அதுக்கப்புறம் ஜெயிக்கிறவங்களா மாறுறதில்லை. ஆனால் யோசுவா அப்படின்னா 31 ராஜாக்களை ஜெயிக்கிறார். அப்பவும் போதாது, இன்னும் ஜெயிக்க போகிறேன்றார். அப்போ சபைகள் ஜெயிக்கிற சபைகளாக மாறணும். ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வெற்றி தான், அது மோசே. சொல்லுங்க. ஆனால் இப்போ மோசே இல்லை, இப்போ யோசுவாக்கள் வேணுன்றார். ஜெயிக்கிற மக்கள் வேணும். வெளிப்பட்ட விசேஷம் படிச்சிங்கன்னா ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்த போது 20 லட்சம் ஜனங்க பின்னால வந்தாங்க. ஆனா 2 பேர் தான் மிச்சம். ஆனா யோசுவாவோட அப்படி கிடையாது. சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும். அவர் வெற்றி என்னன்னா முழு குடும்பம். நான் ராஜாக்களை எவ்வளோ பேர் ஜெயிச்சன்றதை விட என் முழு குடும்பம். இப்போ எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா உங்கள் முழு குடும்பமும். அதை
லேவியர் நம்ம படிக்கிறோம். 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க, 100 பேர் 10,000 பேரை துரத்துவாங்கன்னா 5 பேருன்னா நம்ம குடும்பம். அப்போ உங்கள் முழு குடும்பம் ஜெயிக்கணும். அதில் ஒருத்தரும் சோர்ந்து போக விடக்கூடாது. சொல்லுங்க, சோர்ந்து போனால் உங்கள் பலம் குறிக்கிறோம். நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பலம் குறிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம சகஜமாக சுகர் ஏன் வாங்குறோம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது எப்படி வரலாம்? அதனால நீங்கள் பலம் வாங்கணும். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 7 முறை பாடினா வாங்கலாம். 7 முறை பாடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இந்த வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு நான் 7 முறை பாட்டா போதும், என் மனசுக்குள்ள தைரியம் வந்துடும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நான் சொல்ல புரியுது? பலம். இப்போ பலம் இல்லை, மனசே இல்லையே நமக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ யோசுவாவுக்கு ஏன் மனசு இல்லைன்னா, மோச செய்த ஊழியத்தை போய் நான் எப்படி செய்வேன் அப்படிலாம் சொல்ல, நீ தான் செய்யணும். மோச இல்லைன்னு என் கவலை இல்லை, நீ ஏன் செய்யல? இது யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், ஒரே நாளில் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். சகரியா 3ஆம் அதிகாரம். அப்போ யோசுவா, நான் இன்னைக்கு ஒரே நாள் நீங்கள் செய்கிற தீர்மானம் கூட அடுத்தது குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வெற்றியாக வாழலாம். இன்றைக்கி நான் செத்துரு போகிறேன், இன்றைக்கே நான் செத்துரு போகிறேன்றாரு இசைக்கியா ராஜா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ணீர் விட்டதை பார்த்தேன், இப்போதுலேருந்து 5 வருஷம் நல்லா இருப்பேன்றாரு. அப்போது இப்போ நீங்கள் வாங்குகிற பலத்தில் இன்னொரு சொல்லுங்கள், 5 வருஷம் ஆடுறதெல்லாம் ஆட்டம் போடுறதில்ல, அப்போ 5 வருஷம் ஆடுறது சும்மா அழுதாலே ஜெபம் பண்ணாலே 5 வருஷம் வாங்கலாம். நீங்கள் போங்க. இப்போ நான் இன்னைக்கு நாசரத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் ரூமில் நான் அழுதேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு பிரசன்னம் வந்துருச்சு. தம்பியும் ஆடுறான், டேவிட் இளம் ஊழியர். அப்போது எனக்கு தெரியுது இன்னொரு 5 வருஷம் நல்லா இருப்பேன்னு. நமக்கு தான் அழ தெரியலையே. எங்கள் சகோதரிகளை சொல்லுங்கள், நீங்கள் இப்போ ஆடுறதெல்லாம் இதுக்கு எதுக்கு ஆடுறீங்க? அவர் பலத்துக்காக போங்க. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். வயசாயிடுச்சு, எனக்கு டேலண்ட் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் 4வது மருமகன் யூபியில் ஊழியம் செய்கிறார். எட்வின் ஐயா பார்த்தாரா என் மருமகனை? 6 பேர் 7 பேருக்கு என்ன. நான் போனால் அவங்கள பார்க்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முதல்ல கதவை சாத்துறாங்க, ஸ்க்ரீனெல்லாம் போடுறாங்க. 5 பேர் 6 பேர். சில வீட்டில் 2 பேருக்கு இவங்க ஆரம் நடத்துகிறாங்க. நான் ஒரு 10 நாள் விசிட் முடிச்சுட்டேன். ஆண்டவரே, ஜனமும் இல்லை, பலமும் இல்லை, சின்ன ஊழியக்கார ஆண்டவரே, என்ன அவர் ஜபத்தை தொட்டு நிறுத்துங்கன்னாரு. என்ன என் மருமகன், அது என்ன, அது சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன், கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரன் சொல்லுங்க. சொன்ன உடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், அப்போ கூட்டம் வருது ஆலயம் கட்டுறீங்க, அதெல்லாம் வரணும். கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரன். ஆமாம், இப்படி சோர்ந்து போனால் நம்ம பலம் குறுகியே போயிடும். இப்போ நீங்கள் சகரியா 3ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் படிங்க. பிரதான ஆசாரியன் வர்றான், அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான். ஆசாரியன் சொல்லுங்கள், அழுக்கு வஸ்திரம் தரிக்கக்கூடாது. சொல்லுங்கள், வஸ்திரம் துவைச்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள், இவன் கொஞ்சம் அழுக்காக இருந்தவுடனே சத்துரு வந்துட்டான் பக்கத்தில். ஆண்டவர் பார்க்குறாரு, உடனே ஒரு தலைப்பாகையை வச்சு தொட முடியாதுன்றாரு. நம்மளை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லு, உடனே ஒரு தொப்பியை போட்டு, உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அவன் அக்கினிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி, விஷயம் தெரியாமல் போய் அவங்ககிட்ட போய் எவ்வளோ பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பலவீனமாக இருந்தால், இல்லை தகுதி குறைவாக இருந்தாலும் அழைச்ச ஒரு உடனே இப்போ பக்கத்தில் நின்று, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் எப்படி எரிஞ்சான் தெரியுமா? உங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாய். பலம் கொண்டு இல்லை, மிகவும் பலம் கொண்டு. நீங்கள் போய் வீட்டில் படிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிருன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ சோர்ந்து போன ஆசாமி இவர். சரி, கையை பிடிச்சி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இப்போ எழும்பலைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மோட பண்ணின உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயரலாம். ஆனால் என் சமாதானம் உடன்படிக்க மாட்டோம் ஒரு நாள் ஆசையாது. மலை மாதிரி நம்ம நம்புறவங்க கூட நம்மளை விட்டு போயிடலாம். சொல்லுங்க. இப்போ எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அம்மா டீச்சர். நான் ஊழியக்காரனான பிற்பாடு ஏசு ஏசுன்னு போயிட்டாருன்னு விட்டாங்க என்ன. ஒரு நாள் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு எங்கள் அண்ணனுக்கு 4 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு ஒரு 4 சென்ட்டுக்கு இடம் கிடைக்குன்னு போனால் எங்கப்பா, வா வெஸ்லி வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களாமே? ஆமாம் ஆமாம். அண்ணனுக்கு ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தீங்களாமே? ஆமாம் ஆமாம். அப்போ எனக்குன்னு யாரை கேட்கிறாய்? லேவியனுக்கு பங்கும் சுதந்திரம் எதடா? கர்த்தரே அவன் சுதந்திரம். யாரை கேட்கிறாய் பங்கு? யாரை கேட்கிறாய் வட்டி? யாரை கேட்கிறாய் பணம்னு கட்டுப்பொம்மை வசனமெல்லாம் பேசுகிறாரு. அப்போது கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் போல் இருக்கு. அப்போ அப்பா அம்மா கூட கை விடுறாங்கல்ல, அங்கே அம்மா துடிக்கிறாங்க, இவருக்கும் ஒரு பங்கு கொடுத்துருங்களேன், இதுவும் பிள்ளைதானே. ஏசுன்னு போனால இயேசுவை காப்பாற்றுவார், நீ சும்மாரு அப்படின்ட்டாரு. நான் உடனே ட்ரெயினில் அழுதுகிட்டே வர்றேன். நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே, ஆறும் உன் துக்கம், ஜெபத்தினிலே விழிப்புடனே காத்திட மறவாதே, கருத்துடனே கர்த்தனையே கூப்பிட தயங்காதே. ஓ நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே, ஆறும் உன் துக்கம். ஆத்துமனேசர் இயேசு அல்லவா, அனுதினம் காத்திடும் நேசர் அல்லவா, ஆபத்தில் அனுகூல துணை அல்லவா, அரணான கோட்டையும் இயேசு அல்லவா. ஓ நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம். ட்ரெயினை விட்டு இறங்குற வரைக்கும் நெஞ்சே நீ அஞ்சாதே அப்படி சொல்லி தாவீது சொல்வார்ல, என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். அப்படி என் ஆத்மாவோட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். போங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என்ன அப்பா அம்மா சொல்லுங்க, என்ன உறவுகள் இது அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளாக நான் சோர்ந்து போய் சொல்லுங்க. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கடைக்கே போய் பழக்கம் இல்லை. நான் கடைக்கு போகலன்னு அந்த அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து போவோம். எங்கே ஐயாவை காணோம், அவர் சோர்ந்து கிடக்கிறாரு அப்படின்றாங்க. 10 நாள் தான் ஆச்சு, நான் சோர்ந்து தான் போனேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவாருன்னு. மனசுக்குள்ள ஒரு எண்ணம், உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவார். பார்த்தா ஒரு போஸ்ட் கார்டு வருது, இளைய மகன் வெஸ்லி அறிவது, இக்கடிதம் கண்டவுடன் நீ என்னை வந்து பார், நீ உடனே தாமதம் பண்ணாமல் என்னை வந்து பாருன்னு. மறுபடியும் ட்ரெயின் ஏறி அரியலூர்லேருந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன். போனால் வாய் எப்படி வச்சுக்கிட்டு, வாப்பா வா, அன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன் வெஸ்லி, இப்படி
டிராயர் திறந்து ஒரு கட்டு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போதுமான்னு கேட்டார். இதுக்கு ஏன்ப்பா வாய் அப்படி பிடிச்சிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் பஸ் ஏறினோடனே படிக்கட்டில் விழுந்துட்டேன், வாய் கிழிச்சு போச்சு. உன்னை வெறுமையாக அனுப்பிட்டேன்னு கர்த்தர் என் வாயை கிழிச்சிட்டாரு. இப்போ சொல்லுங்க, தகப்பன் தாயை விட நீங்கள் தான் அவருக்கு பெரிய சொத்து. அவங்க பக்தி உள்ளவங்க தான், அவர் உபதேசியார். ஆனால் எனக்கு இல்லைன்னு சொன்னால் அவரால் தான். என் கூட பிறந்தவன் அண்ணா மோட்டர் சைக்கிளில் கடங்காரன் கொண்டு போயிட்டானா, மோட்டர் சைக்கிள் இல்லாமல் என்னால் நடக்க முடியல, ஒரு 10,000 ரூபா கொடு அப்படின்னா சேர் போட்டுட்டு இஷ்டம் போல திட்டுறான். என்ன எதுக்கு கடன் வாங்கினேன்? அறிவில்லை, நான் வாழலை, உனக்கு புத்தி இல்லை. இப்போ மோட்டர் சைக்கிள் இல்லைன்னா முடியாது, உன்னால் மோட்டர் சைக்கிள் கேட்குதா உனக்கு? சொல்லுங்க. அப்படி இப்படியெல்லாம் அண்ணன் பேசுவானா? மறுபடியும் ரிப்போர்ட் ஆண்டவர்கிட்ட, என்னதான் சொந்தம் இது, அன்பு என்று ஒன்றும் இல்லை, என்னதான் பந்தம் இது, பாசம் என்று எதை சொல்ல, என்னதான் பக்தி இது, தேவ அன்பு எங்கும் இல்லை, என்னதான் ஜபங்கள் இது, வெற்றியத்தான் காணவில்லை, என்ன கண்ணோக்கும் தேவனே நீர் மௌனமா, இந்த விசுவாசம் உலகை என்று வெல்லுமா. பாட்டு ராகம் எப்படி வருதுன்னு தெரியல, என்னதான் சொந்தம் இதுன்னு. அதே மாதிரி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், அன்புள்ள வெஸ்லி அறிவது, நானும் அண்ணியும் உன்னை பார்க்க வருகிறோம். நான் சோர்ந்து போனாலும் அவர் சோர்ந்து போக விடுறதில்லை. சோர்ந்து போனவனுக்கு சத்துவம் கொடுக்கிறவர் இலக்கரிக்கிறதே கிடையாது. எத்தனை முறை தான் நான் உன்னை அப்படியெல்லாம் அவர் ஒரு நாள் சொன்னது கிடையாது. எவ்வளோ முறை தான் உன்னை தேட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள். ஆனால் இளைஞர் கூட இலைப்படைஞ்சிருவாங்களா? நான் மட்டும் இலை கழிக்கிறதே இல்லைன்றார். 10 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க பார்க்க. டீ குடிச்சு முடிச்ச உடனே அவர் பையை திறந்து ஒரு கவரை கொடுத்தாரு. இதில் 30,000 ரூபா இருக்குது வெஸ்லி, போதுமான்னு கேட்டார். அண்ணா என்ன ஆச்சுன்னு, போப்பா உன்னை கோபமாக நான் பேசணுன்னு என் வேலையே போயிடுச்சு பண்ணுறேன். வேலை போய் கிடைச்ச பணம் தான் இது. இப்போ சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணி தட்ட. இப்போ சொல்லுங்க, சோர்ந்து போகலாமா நீங்கள்? சொல்லுங்க, நியாயமா இது? சோர்ந்து போனால் பலம் போயிடுமே, அந்த மனசு இருக்காது, சாதிக்க முடியாது. அவ்வளோதான். மணி 3 ஆகிறதுக்குள்ள சொல்லுங்க, வந்த மாதிரி வரும்போது எப்படி நடையும் சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடாது, என்னமோ சாதிக்கிற மாதிரி சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை என்னால் நம்ப முடியல. நான் கையை எப்படி காட்டுறேன், நீங்கள் இப்படி காட்டுறீங்க, டைம் ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க. யூ ஆர் சைக்காலஜிக்கலி டெல்லிங் மீ த டைம் இஸ் அப். இது வின்சென்ட் பாஸ்டர் எப்படி கையை காட்டுறாங்க பாருங்க, அதோட முடிக்க பாருன்னு. இப்படி இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா. சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் செங்கோல் யூதா அவன் கையை விட்டு நீங்குவதில்லை. ஆமாம், யூதான்னா இப்போ பாடுறவங்க எல்லாம், உன் கையிலிருந்து செங்கோலை யாரும் பிடுங்க முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். என்னை பிடிக்கலன்னா நேராகவே சொல்லலாம்ல. கையை இப்படி வச்சு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு முறை இந்த ஏரியா பக்கம் நீ வரக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு முறை இந்த ஏரியா பக்கம் நீ வரக்கூடாது. கையை பிடிங்க ஆண்டவரே. நாங்கள் தோற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கள் உறவுகளுக்கு தெரியும், நாங்கள் தள்ளாடினதெல்லாம் எங்கள் ஊருக்கே தெரியும் ஆண்டவரே. நினச்சிருங்க, கையை தளரக்கூடாதுப்பா. இப்பவே தளர்ந்த முழங்கால்கள் மறுபடியும் முழங்கால் போட, தளர்ந்த கைகள், நெகிழ்ந்த கைகள் சாதிப்பேன்னு எழும்புற அளவு இனி நாங்கள் கொடியேற்றி நாங்கள் எக்காலம் ஊதணும் ஆண்டவரே. கையை வைத்து அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் கொடியேற்றி எக்காலம் ஊதணும் ஆண்டவரே. 1000 வருஷம் அரசாட்சிக்கு நாங்கள் கொடியேற்றணும் ஆண்டவரே. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா
ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. மோசேக்கு 80 வயசாயிடுச்சு. இனிமேல் நான் எங்க சாதிக்க போறேன் சொன்னா 40 வருஷம் கொடுக்குறாரு. சொல்லுங்க, பின்ன வயசான மாதிரி ஒரு மாதிரி வயசா இப்போ இனிமேலான்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, அவர் பேர் மோசே, நம்ம பேர் மோசம். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் 40 வருஷம் வாங்கினா ஒரு 20 வருஷமா அது வாங்குவோம். கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் இந்த முறை உங்களை பாட சொல்லும்போது உங்கள் முகத்துக்குள்ள அந்த வைராக்கியம் தெரியணும். இந்த லெண்டேஸில் உடுமலைப்பேட்டை பக்கம் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சபையில் நான் தங்கின வீட்டில் 87 வயசு அம்மா. அந்த அம்மா பேர் பிரிசிலா. குடும்ப ஜபம்னு ஒன்று அந்த ஹெல்ப்பர், அது என்னது, வாக்கரை வச்சுக்கிட்டு முதல்ல வந்து உட்காருது, மற்றதெல்லாம் லேட்டாக வருது. இந்த 87 வயசில் நம்பர் 1 நான் சொல்கிறது பிடிக்கும். பிள்ளைங்க மாதிரி பைபிளை திறந்து வாசிக்குது, சொன்ன ஒன்று வாசிக்குது. அப்புறம் ஒரு டைரி வேறு வச்சுருக்கு குறிப்பெடுக்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட போனம்மா, 87 வயசில் நீங்கள் இப்படி ஒன்றும் இல்லையா, நான் நடக்க முடியலன்னு என்னை திருவிருந்து எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேறாங்கய்யா. நான் இனிமேல் எழுந்து நடந்து நானே சர்ச்சுக்கு போய் திருவிருந்து எடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னுது. அவங்க காரில் ஏறி போயிடுறாங்களா. இந்த அம்மாவை கொண்டு போய் விடுறது சங்கடமாக்குதான். அதனால் இது என்ன வைராக்கியமா, 87 வயசான போகிறேன் நான் இதெல்லாம் இல்லாமல் வித்தவுட் திஸ் என்ன சொல்கிறது, அது வாக்கர் நான் போனோம் ஐயா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், 87 அந்த மாதிரி பேசுது, இங்கே 67 ஒரே யோசனையாக இருக்குது. சொல்லுங்க, இது நியாயம் இருக்கு? ஒரு தீர்மானம் ஒன்றுமே ஆயிரல. நம்ம சாதிக்கிற வருஷங்கள் அவர் வலது கருத்தில் இருக்குது. அவர் சொல்கிறார், பக்தன் உன்னதமானுடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை நினச்சி வாழ்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்தேன், மனுஷனையும் முதுகு மேலே நடந்து போனாங்கன்னா தரையோட தரையாக்கிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, உன்னதமானுடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை நினச்சி வாழ்கிறேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். கையை காட்டினாதான் பிரசங்கத்தை 3 மணிக்காவது முடிப்பேன். 1 2 3 இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்லை. அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன். வீட்டுக்கு போனோடனே நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, நான் பலத்தோடு நடப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னை கையை பிடிச்சவர் இன்னும் கைவிடலை. எனக்கு தெரிஞ்சு நான் 46 வருஷமாக ஊழியம் கல்யாணம் ஆகி 46 வருஷம், ஊழியம் 49 வருஷம். நான் தான் அவர் கையை விட்டு ஓடி இருக்கேன். எனக்கு நல்ல லாட்ஜ் கொடுப்பாங்களா, அங்கே டிவி போனோட ரிமோட் தான் கொடுப்பாங்க. ஒன்று அப்பா நம்ம வீட்டில் தான் டிவி இல்லையேன்னு டிவி ஆன் பண்ணால் 12,000. சினிமா பார்க்க மாட்டேன், அதை இதை பார்த்துக்கிட்டு அப்படியே. இப்போ ஆண்டவர் படுக்க போகும்போது இதையா நீ பிரசங்கம் பண்ண போகிறேன்னு தான் கேட்பார்.
இதுக்காக உனக்கு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு கேட்பார். அப்படின்னு என்னை கோவப்படல அவரு, இதையா நீ பிரசங்கம் பண்ண போறேன்னு. அப்போ கோவப்படல அவரு. ஏன் அப்படின்னாரு. நான் பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே எனக்கு லாட்ஜ் கொடுத்தா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். பொருத்தனை பண்ண பாருங்க, பார்த்தா கூட்டம் இல்லாத மாசமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது கர்த்தமா தான் சொல்றேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை போய் வீட்டில் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்காருல்ல, தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்கிற இடத்துக்கு பேர் லூஸு. தங்குற இடத்துக்கும் தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். ரொம்ப ஜெபம் பண்ணாதான் அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். அங்கே ஒரு ஏணி வரணும், தேவத்தூர் ஏறணும், இறங்கணும். இப்போ உங்களுக்கு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாரா இல்லையா? சொல்லுங்க, ஏணியை காரணம் தேவத்தூர் ஏறணும், இறங்கணும். சொல்லுங்க. அப்பவும் கர்த்தர் தூதர்களுக்கு மேலே நின்று, நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் சொல்லிட்டேன்ல, சொன்னதை செய்வேன். நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்கு போன உடனே தங்குற இடத்துக்கும் தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். ஆமாம். மலை மாதிரி பிரச்சனையை பார்த்தா சொல்லுங்களேன், என் மனசு சொல்லுங்க லூஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் மனசு லேஸ் ஆயிடுது. அந்த மலையை பார்த்து பதறா தூத்தி தூசி தூத்தி தூத்து நல்ல தைரியம் வந்துடுது. வீட்டுக்கு போன உடனே பலம் கொண்டு திட மனசு வந்ததை சொல்லுங்க, உங்கள் வீட்டாருக்கே தெரிகிற மாதிரி எழும்பணும். என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆள் பிரசங்கம் கேட்ட உடனே, இனிமேல் செல்ஃபோன்லேருந்து நம்ம பேசும்போது கூட மனைவியை கூட மரியாதையாக தான் பேசணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானா. அவன் எப்பவுமே, ஏய் எங்கே இருக்க, கிச்சனில் இருக்க, என்ன செய்கிற, இந்த வர்றேன் அப்படி தான் பேசுவான். பிரசங்கம் கேட்ட உடனே இனிமேல் நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு சிம்மு மாற்றிட்டு புது நம்பர்லேருந்து பேசுகிறான். ஹலோ செல்லம், எங்கே இருக்கிற செல்லம், வேர் ஆர் யூ? அது சொல்லிச்சு, யோ யார் யா நீ, மரியாதை கட்டு போயிடும், வெய்யா செல்ல. நோ 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 நோ. மறுபடியும் அதே நம்பர். யோ, என் வீட்டுக்காரனை பற்றி உனக்கு தெரியாது, வெட்டு கத்தி வச்சிருக்கிறான், ஒழுங்கா வச்சு. மறுபடியும் தங்கம், என்ன தெரியல உனக்கு, என் குரல் கூட தெரியல உனக்கு. ஏங்க என்னங்க ஆச்சு, பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனீங்களே, அங்கே ஒயரில் எங்கேயாவது கையை வச்சிங்களான்னு கேட்குறான். நான் சொல்கிறது நீங்கள் லேசில் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. இன்னிலிருந்து தோற்று போனது போட்டோமே, அவர் கணக்கில் வைக்கல. ஏண்டா இப்படி இருந்துட்டேன்னு அவர் கணக்கு கேட்கல. மறுபடியும் திரும்ப திரும்ப தண்ணீர் பாய்ச்சுவேன், இன்னும் அது பூத்து குலுங்குன்னு நம்புறாரு. அல்லேலூயா. ஆமாம். ஏன் நீ சொந்து போகிற, பலம் கொண்டு திடமானதாயிரு, செய்வேன்னு. ஆமாம். கையை வைத்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. நான் நினச்சேன், அப்பான்னா நல்ல வாயை திறந்து தான் பாட முடியும். சில பேர் வாயை மூடிக்கிட்டே டெக்னிக்காக பாடுறீங்களா, அது எப்படி? உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன்னு சொன்னார். அப்போ பாட்டு தான் சொல்லியிருப்பார், கொட்டாவியை சொல்லியிருக்க மாட்டார். அப்போது நல்லா வாயை திறப்பின்னு பார்த்தா மூடிக்கிட்டே எப்படி இது பாடுறதுன்னு எனக்கு புரியல. இது இந்த டெக்னிக் எனக்கு புரியல. சரி, இந்த முறை 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஜெயிக்கணும் யோசுவா. ஏன் பலம் இல்லை, ஏன் மனசு இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், அவரை மாதிரி இன்னொருத்தர் இல்லை. நம்ம அதுக்கு முந்தின அதிகாரம் உபாகமத்தில் படிக்கிறோம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை.
அதனால அவர் மாதிரி எழும்ப முடியல, நீ எல்லாம் கணக்கு வேணாம், நீ எழும்பு. எத்தனை பேர் புரியுது? அவர் மாதிரி ஊழியம் செய்ய முடியல, இவர் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியல, இந்த மாதிரி பாட்டு வரல, எனக்கு ஒரு தாளந்து இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. கையை ஆண்டு பிடிச்சார்ல, சொல்லுங்க. அவர் கைவிடவே இல்லை. நான் வாலிபனாக இருந்தேன், கிழவன் அவர் கைவிடலை. எத்தனை பேர் புரிஞ்சுது? இங்கிருந்து போன உடனே முகம் 6 முகமாக தெரியக்கூடாது. ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, ஒரு நாள் புதன்கிழமை தெரியும், ஒரே முகம்தான். என்னமோ நம்ம பாஸ்டர்கிட்ட ஒரு வித்தியாசம், எங்கள் பாஸ்டர்மா கிட்ட என்னமோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு தீர்மானம் வந்து உங்கள் கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. இப்ப 2வது காரியம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். காலடி மிதிக்கணும். அப்ப எழுந்து நட. அப்ப என்னத்தை மிதிக்கணும்னா, வனாந்தரம், லீபனம், ஐப்ராத்து நதி, அப்புறம் ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரை, பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். இது நியாயமா? நடக்க சொல்றீங்க, அது வனாந்தரமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்ப எழும்ப முடியலன்னா, எவ்வளவு பெரிய வனாந்தரம் சொல்லுங்க. எல்லாம் ரகசியம் சொல்றேன், புரியுதா பாருங்க. வனாந்தரத்தில் ஏன் நடக்கிறோம்னா, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பார்த்து. எத்தனை பேருக்கு புரியுது? வனாந்தரத்தில் நடக்கலன்னா பாலும் தேனும் தேசத்தை கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும் உபத்திரவப்படாமல் இருந்திருந்தா பிரமாணங்களை கத்திருக்க மாட்டேன். எல்லாரும் என்னை கைவிட்டதுனால தான் கர்த்தர் என்னை கைப்பிடிச்சாரு. நான் சொன்ன புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வனாந்தரம் இவ்வளோ பெருசாக இருக்க, அதெல்லாம் பற்றி கணக்க வேண்டாம். அது எவ்வளோ பெரிய வனாந்தரம் வந்தாலும் பரவாயில்ல, பாலும் தேனும் இருக்கு. நம்ம அதை சுதந்திரிக்கலன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? பால் ரொம்ப வாங்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய பால் வாங்கணும். இதுதான் பால் இருக்கிற இடம். நிறைய வாங்கணும், காய்ச்சணுமா, அப்புறம் அதில் கொஞ்சம் உரம் ஊற்றணுமா, அப்புறம் கடையணுமா, அப்புறம் வெண்ணெய் ஆக்கணும். அந்த வெண்ணெய் போதுமா சொல்லுங்க? நெய்யாக்கணும். என்னைக்கு நெய்யாகுதோ அதுக்கப்புறம் அது கெட்டே போகாது. சொல்லுங்க. பால் கெட்டு போயிடும், இல்லை திரிஞ்சு போயிடும். சொல்லுங்க. ஆனால் அதை மட்டும் நெய்யாக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் அப்படியே தான் இருக்கும். எங்கே தேசத்துக்கு போனோம் நம்ம? செல்போன் வந்த பிற்பாடு சின்ன திரை, வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, அப்புறம் மைக்க வச்சா கத்தரை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பால் வாங்கணும், நிறைய வாங்கணும், சுண்ட சுண்ட காய்ச்சணும்ல. சொல்லுங்களேன். அதில் கொஞ்சம் வெண்ணெய் பத்துமா? உங்களை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு அந்த வெண்ணெய் பத்துமா? பத்தாது இல்லை. அவன் எவ்வளோ வாங்கணும்? தேன் என்னன்னா, நம்மளாம் ஒன்றா உட்கார்ற இடம், தேன் கூடு. நான் ஏற்கனவே பதில் சொல்லும்போது, கண்மலை தேன்னால தான் திருப்தி ஆக்குவார். நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்குகிற வார்த்தை தான் உங்களை திருப்தியாக்கும். இப்போ பாஸ்டர் வின்சென்ட் கேட்ட கேள்வியெல்லாம் சாதாரணமான கேள்வியா? சொல்லுங்களேன். கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரே தவிர, இதுதான் கேள்வின்னு தெரிஞ்சிருந்தா பதில் அங்கேயே ரெடி பண்ணியிருக்கலாம். சொல்லுங்களேன். நான் வானத்தை பார்க்குறேன், பூமியை பார்க்குறேன், திசையை பார்க்குறேன், இந்த பக்கம் வழி இருக்குந்தா எழுந்து ஓடிடலாமான்னு பார்த்தேன். நீங்கள் அந்த தேனை வாங்கணும்ல. எவ்வளோ நேரம் ஆண்டவர் முன்னால் உட்காடுறீங்க? தேன் சொட்டணும், வாங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். பாலு தேனை ஓடுற தேசம் போகிறவங்க வனாந்தரத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தாண்டிட்டோமா? வனாந்தரம். அப்புறம் லீபனோன் எல்லாம் கவனிச்சேன். லீபனோன் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் பேர் ஒயிட் மவுண்டன். 10,000 அடி உயரமா லீபனோன். அது மேலே பனி எப்பவுமே பெஞ்சிக்கிட்டு இருக்குமா.
லீபனோன் அப்படின்னா பனி எப்பவுமே பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதனால் பனி உறைஞ்சி லீபனோன் வந்து ஒயிட் மவுண்டன் தான் இப்போ தெரியுமா. அப்போ நம்ம பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதுதான் நமக்கு தேவையான பாடம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, நான் பரிசுத்தமாக தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ஜனங்க எல்லாரும் பரிசுத்தம். அடுத்தது பலிப்படத்தில் நிற்கிற பரிசுத்தம். ஏன்னா இதுக்கு பேர் நியாயாசனம், இதுக்கு பேர் சிங்காசனம், அதுக்கு பேர் கிருபாசனம். அப்போ நியாயம் பேசுகிறேன்னா சொல்லுங்க, மண் கோயில புடமிடப்பட்ட சுத்த சொற்களை நான் பேசுகிறவன் நான் பரிசுத்தன் அப்படியும் ஒரு மூன்றாவது ஆண்டவரே பிரியப்படுற பரிசுத்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்ம பாடம், அதுதான் லைஃப் முழுக்க. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். லீபனோன் அதான் நீங்கள் காலடி வைக்கணும். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. கையை உயர்த்தி இனி அடுத்து ஐபுராத்து நதி. இதெல்லாம் நம்ம காலு வைக்க வேண்டிய நதி. நீங்கள் கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன்னா, ஐபுராத்து நதி எங்கே இருக்குன்னு படித்தா ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிஞ்சது இல்லையா. அதில் ஒவ்வொரு நதியும் ஆறும் எங்கே பாயுதுன்னு அட்ரஸ் இருக்குது. ஆனால் ஐபுராத்து எங்கே பாயுதுன்னு இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது எங்கே பாயும், இது அங்கே பாயும், அது எங்கே பாயும். ஆனால் ஐபுராத்து மட்டும் எங்கே பாயணும் இல்லை. எனக்கு புரியல ஆண்டவரே, நான் அதில் எப்படி நடக்கிறது? தூக்கம் வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வந்திருக்கு, மனுஷங்க தானே. தூக்கம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. சோர்வு தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐபுராத்து நதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடின்றார். வெளிப்பட்ட விசேஷம் 22:1. பளிங்கை போல் தெளிவான சுத்த தேவனும் புறப்பட்டு வருகிறதை கண்டேன். எல்லாம் கவனிங்க. அந்த 6 பாயம் பொண்ணு விளையும், இந்த 6 பாயம் அதிகாரம் விளையும், இந்த 6 பாயம் பொன் விளையும். இதெல்லாம் விளையுது, பொண்ணு அதிகாரம் ஆட்சி எல்லாம். ஆனால் ஐபுராத்து நதின்னா என் சிங்காசந்து பாயிற நதினார். ஐபுராத்துன்னா 2 நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், அதில் இருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. இந்த 2 நதி அப்பா பிள்ளை, பிதா தேவகுமார். ஆவியானுக்கு உருவம் கிடையாது, எங்கெல்லாம் விரும்பியோ அங்கெல்லாம் ஆசைப்படுவார். இல்லையா சொல்லுங்களேன். இந்த 2 நதி சிங்காசனத்திலிருந்து பாயணுமா. இப்போ நான் எனக்கு புரிய வச்சார் எப்படின்னா, அது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சலாள். என்னைக்கு அது நீச்சலாலும் பாயுதோ அப்போ அந்த நகரத்துக்கு அது ஆரோக்கியமாக்குற நதியாக மாறும். இன்னைக்கு சபைகள் இருக்கிறது, ஆனால் இந்த சுத்த நதி பாயல. கணுக்கால் அளவுன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, முழங்கால் அளவுன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, இடுப்பு அளவுன்னா நேரம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. இதில் ஒரு வெற்றியும் கிடையாது. வந்துட்டாங்க கொஞ்சம் பேர், நோ. கொஞ்சம் ஜெபிக்கிறாங்க, நோ. ரொம்ப நேரம் உட்கார்றாங்க, நோ. அவங்க என்னைக்கு பாயிறாங்களோ
அன்றைக்கி தான் நகரத்தில் விருட்சங்கள் ஆரம்பிக்கப்படும். நகரத்து வீதியின் மத்தியில் இருக்கிறது நம்ம தான். சொல்லுங்க, நதியின் இரு கரைன்னா நான் பிறந்துட்டேன், இறக்க போகிறேன். சொல்லுங்க, பிறந்துட்டேன்ல, இறக்க போகிறேன். 2 கரை தான். ஒரு கரை என்ன, நான் பிறந்துட்டேன். இன்னொரு கரை என்ன, மறிக்க போகிறேன். நதியின் இரு கரையிலும் 12 விதமான விருட்சம்னா நான் ஒரு டிசைபிள். பரலோகன்னாலும் 12 கல், சீஷருங்கன்னாலும் 12, யாக்கோவுக்கு பிள்ளைங்க பிறந்தாலும் 12 12 12. நான் அவர் பின்னால் போகிறவன், அவ்வளோதான். சொல்லுங்க, இந்த நதி பாயிர திசையெல்லாம் விருட்சங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அதுதான் தரிசனம்னார். அப்போது நீங்களும் நானும் பலிப்படத்திலிருந்து ஒரு நதியாக ஜனங்க பாயணும். ஜனங்க தான் நீர்க்கால்கள். அவங்க சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஜனங்க பாருங்கள், இங்கேருந்து போனால் அடுத்த வாரம் வர்றதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாரம் அது கல்யாணத்துக்கு போயிடுச்சு ஆண்டவரே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? குறிப்பாக நான் இந்த 1ஆம் தேதி சில பேரை ரொம்ப எதிர்பார்ப்பேன் எங்கள் சர்ச்சில். ஏன்னா சம்பளம் வாங்குச்சுல்ல, அது கொடுக்கணும். அந்த வாரம் அது வராது. என்ன ஆண்டவரே, சந்தியாகு வரலையே ஆண்டவரே, ஆண்டவரே மேரி வரலையே ஆண்டவரே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா 6 மாதத்தில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஏன்னா நீ ஓவராக அதை தானே நம்பினாரு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது வேறு வழி இல்லை, அது வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஐயோ போயிடுச்சேன்னு. சிங்காசனத்தில் நதி பாயணும். எத்தனை பேருக்கு புரியுது? பள்ளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், அதில் இருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. நீங்க அடுத்தது படிச்சு பாருங்க. என் ஊழியக்காரங்க சதா காலம் அரசு அழுவாங்க. ஊழியக்காரன் நல்லா இருப்பான். இப்போ சொல்லுங்க, அந்த நதி பாயாம நம்ம நல்லா இருக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பலிப்பீடம் இருக்குல்ல, சொல்லுங்களேன். அங்கிருந்த நதி பாயணும். கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பை நீச்சல் ஆழம் பாயணும். அதுதான் ஐப்ராத் நதினார். நான் எங்கே போவேன்? ஐப்ராத்துன்னா பலிப்பீடம். இங்கிருந்து பாயிட்டான்னாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா தெரியல. அப்போ வீட்டுக்கு போனோடனே, அவங்க சர்ச்சுக்கு போனோடனே, ஆலயம் சிறுசோ இல்லையோ ஒரு பலிப்பீடம் இருக்குதுல்ல, போய் நில்லுங்க. சொல்லுங்க, அங்கே கற்பாறை இயேசு தான், தட்டுங்க, நதி பாயிட்டும். எத்தனை பேருக்கு புரியுது? திறக்கணும், கட்டாயம் திறக்கணும். நான் அனுபவிக்கிறேன் இதை. அதனால் ஒரு சின்ன கூட்டம் 50 பேர் தான் இருப்பாங்க, வருவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்காக 8 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஆமாம், என் கார் தான் பழசாக போச்சு. சொல்லுங்கள், எனக்கு கார் ஓட்டுறவங்களாம் கிளச்சு போன உடனே பார்க்கணும். அப்புறம் ஷாக் அப்சர்லாம் ரொம்ப வீக்காக போயிருக்கு. பாருங்கள், எனக்கு இடுப்பு வலிக்குது. எனக்கு பாருங்கள், சொல்லுங்கள், நான் கிளம்ப உட்காந்து வரேன், எனக்கு வலிக்குது. ஒரு தீர்மானம், பலம் கொண்டு திடமானதாகிரு. நான் சோர்ந்து போனதை எல்லாரும் பார்த்த காலமெல்லாம் முடிஞ்சிச்சு. உன் எல்லை என்னன்னா லீபனோன் மட்டும் இல்லை, ஐப்ராத் நதி. அப்புறம் ஐப்ராத் நதி தான் பெரிய நதி. அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காலடி வை அப்படின்னாரு. அப்போ சமுத்திரத்து மேல காலை வைன்றாரு. அதானே எல்லை. எனக்கு புரியல ஆண்டவர் என்ன. ஒரு கையை ஒத்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு, யோர்தான நடந்தாரு. அவங்க யோர்தான் மேல நடக்கல, யோர்தான் வழி விட்டது நடந்தாங்க.
மோசே காலத்தில் கடல் வழி விட்டது நடந்தாங்க. என் பிள்ளை சமுத்திரத்து மேலேயே நடக்கணும், சும்மா மூழ்கி போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த சமுத்திரத்து மேலே என் பிள்ளை நடக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? மூழ்கிடக்கூடாதுன்னாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், 3 மணிக்கு தானா அலையுது குடல். இது மட்டும் எப்படி புரியுது பாருங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஓஷனுங்க. அந்த அலைகள் பெருசு பெருசாக தான் வரும். நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய அலையாக தான் வரும். அப்பா இந்த அலை பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி தலையை குனிஞ்சு போயிடும். ஆண்டவர் யோபு கிட்ட சொல்கிறாரு, இம்மட்டுமா மிஞ்சி வராதுன்னு நான் அலைக்கு சொன்னேன் பாருன்னார். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் அந்த எல்லை வந்தால் தானாக கவுந்துட்டு நான் தோத்துட்டேன்னு போவோம். சமுத்திரத்து மேலே கூட காலை வைக்கணும், மூழ்கக்கூடாது, கண்ணீரில் மூழ்கக்கூடாது. சொல்லுங்கள், அவ்வளோதான். என் கண்ணீரெல்லாம் சொன்னால் நீங்கள் அழுவீங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கொஞ்ச நேரம். அவர் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏறக்குறைய மணி 3 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்குது. நான் எழுந்து நில்லுங்கன்னும் போது நிற்கிற தோரணிலேயே நாங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தை ஜெயிக்கிறது புறப்பட போகுதுன்னு. அதுதான் இல்லை. இப்போ அவருக்கு என்ன யோசுவாவுக்கு யோசனைன்னா நம்ம எப்படின்னு. ஆனால் ஏத்தியர்கள் எல்லா ராஜாக்களையுமே ஜெயிச்சார். 31 ராஜாக்களை ஜெயிச்சார். அதனால் ஜெயிக்கணும், அவ்வளோதான். வயசு பட்ட கஷ்டம், இழந்தது என்னென்ன இருந்தாலும் அதையெல்லாம் இப்போ பார்க்க வேண்டியதில்லை. என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரெல்லாம் உன் கணக்கில் தானே இருக்குது. நான் ஒருவேளை அழுதாலும் அது அவர் கணக்குக்கு போயிடுச்சு. நான் ஒருவேளை அலைஞ்சேன், ஒன்றும் சாதிக்கலனாலும் அவர் கணக்கில் இருக்குது. இதெல்லாம் பக்தருங்க சொல்கிறாங்க. பைபிளை மூடி வச்சுட்டு எழும்பி நின்று உங்கள் தீர்மானத்தை இப்போ உங்கள் வாயால் கர்த்தருக்கு சொல்லுங்கள். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா அப்பா அப்பா. உங்கள் பலனை புதிதாக்கிங்க, அப்படி சரி பண்ணிக்கங்க. பலனை புதிதாக்கிட்டு அங்கே பாருங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. அவர் அப்பான்னு கூப்பிட்டா தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் தோத்ததை ஆண்டவர் கணக்கில் வைக்கல, நான் ஜெயிக்கிறேன்னு தான் பார்க்குறாரு. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். அப்படி நீங்கள் அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் கட்டாயம் ஜெயிப்பேன். இதெல்லாம் இப்போ நான் பார்க்க நேரம் இல்லை. என்ன பாருங்களேன், ஒருத்தர் வரைஞ்சிக்கிட்டு இருந்தார், டிராயிங் மாஸ்டர். அவர்கிட்ட படித்த ட்ரைனிங் எடுக்கிற ஒரு பையன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, கண்ணு சரியாக வரல சார், கண்ணு சரியாக வரலன்னா. அவன் இன்னொருத்தன் எல்லாம் சரியாக தான் வருதுன்னு சொல்லி சொல்லி ஒரு நாள் முழுக்க அவர் சித்திரம் வரைஞ்சா சித்திரம் பூர்ணமாகலையா. உடனே வலது பக்கத்தில் ஒரு பார்த்து, நீ போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா, எனக்கு நீ போய் பெயிண்ட் ப்ரஷ் வாங்கிட்டு வா அனுப்பிட்டாரான். இவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ளே அழகாக வர்ணது பண்ணி அழகாக வரைஞ்சி முடிச்சிட்டாரான். ஜூஸ் வாங்கிட்டு வர கேட்குறான்னா, எப்படி சார் இது, நான் ஜூஸ் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே, நான் ப்ரஷ்ஷு பெயிண்ட் வாங்குறதுக்குள்ள முடிச்சேன். ஒன்றும் இல்லைப்பா, குறை சொல்கிறனும் இல்லை பாராட்டணும் இல்லை, நான் முடிச்சிட்டேன். நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லு, பாராட்டணும் இல்லை குறை சொல்கிறனும் இல்லை, அதெல்லாம் வரைஞ்சிட்டேன். சொல்லுங்கள், உங்களை உலகத்தில் பாராட்டணும் எல்லாம் போயிடுவாங்க,
இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. என் விசுவாசத்தை, என் ஓட்டத்தை முடிப்பேன்னு சொல்கிறவங்க 2 கையும் விரிச்சு வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே, வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீர் என்னை மறக்க கூடாது, என் பேச்சாய், என் மூச்சாய், என் உயிராய், என் உணர்வாய் இருப்பவரே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே. அன்பு கூர்ந்து எங்களை பாவங்கள கழுவி உமக்கு முன்னால் எங்களை ஆசாரியர்களாக நிறுத்திக்கிட்டீங்களே. உமக்கு முன்னால் ஆசாரியர்கள் எங்களை ராஜாக்களா ஆண்டவரை உலகத்தாருக்கு தெரிய வைக்கிற அளவு நீர் எங்களை நினைத்தருள வேண்டும் என்று பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ ஜெயிப்பாய், நீ கட்டாயம் ஜெயிப்பாய். ஜெயிக்க பிறந்தவன் நீ, ஜெயிக்க பிறந்தவள் நீ. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. Every pain, every sorrow, every failure, every disappointment, every spirit that beset us, God, நாங்கள் சோர்ந்து போக எங்களை ஏவுகிற எல்லா அந்த நிலைமையும் மாறி நாங்கள் கொடியேற்ற போகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆமென். கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஆமென் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ரொம்ப பெருசு. கர்த்தர் மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், யோசுவா ஆமென் ரட்சிப்பு. தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. இன்றைக்கி ஏன் நம்ம இவ்வளவு ஜெபிக்கணும்? ஏன் இவ்வளவு போராடணும்? ஏன் இவ்வளவு சந்தேகங்கள், இவ்வளவு கேள்விக்குறியோடு நாம் இருக்கிறோம்? இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவிலேயே நாம் இருக்கிறோம். ஏன்னா நாம் பல லட்சங்களை ரட்சிக்க கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பலம் கொண்டு திடமனதாயிருன்னு பேசுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா உனக்கு முன்பாக ஒரு பெரிய பெரிய யுத்தங்கள் இருக்கிறது. ஆமென். போக வேண்டிய பாதைகள் பெரிதாக இருக்கிறது. ஜெயம் கொள்ள வேண்டிய ராஜாக்களின் கூட்டங்கள் இருக்கிறது. அவைகளை மேற்கொள்ளத்தக்கதா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பலனை கொடுக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பலனை கொடுக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடம் ஊழிய களத்தில் நாம் யோசுவாவை போல கலங்கி நாம் நிற்கலாம். யோசுவாவை போல கலங்கி நாம் நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். காரணம், உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறதுனால நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ மிதிக்க வேண்டியது, நீ ஜெயிக்க வேண்டியது ஆமீன் அதிகமாக இருக்குது. தேங்க்யூல்லா. நிறைய நேரம் நம்மளே சோர்ந்து போயிடும்ல. ஒரு 2 நிமிஷம் நாம் எங்கள் கண்கள்லாம் மூடப்பட்டிருக்கட்டும். நமக்கு வெளியே தெரியாது. பல நேரம் அவன் மேடையில் இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய உள்ளம் முளைஞ்சி அழுறது யாருக்கும் தெரியாது. நம்முடைய உள்ளங்கள் நொறுங்கி விழுந்து கிடக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம தனி அறையில் அழுறது யாருக்கும் தெரியாது. பிள்ளைங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து நம்ம கண்ணீர் விடுறது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நம்மளை அழைச்சவருக்கு தெரியும்.
யோசுவா இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நீதான்னு சொன்னப்போ யோசுவா கலங்கினார், பயந்தார். மோசையாலேயே முடியலையே, மோசையே இந்த ஜனத்தை கொண்டு போக முடியலையே, அவரே இந்த ஜனத்தின் நிமித்தமாக சுதந்திரிக்க வேண்டியதை இழந்துட்டாரு, நான் எம்மாத்திரம்னு கலங்கினார். பாருங்க, கர்த்தர் சொன்னார், யோசுவா பயப்படாத, மோசை கூட இருந்த மாதிரியே நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். மோசையை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை பிளந்த மாதிரி கர்த்தர் யோசுவாவை கொண்டு யோர்தானை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், யோர்தானை பிளந்தார். நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோமா, உடைஞ்சு போயிருக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில் நம்ம கூட பேசுகிறார். இல்லை இல்லை, நான் உன் கூட இருப்பேன். மோசே கூட இருந்து பலத்த காரியங்களை செய்தது போல நான் உன் கூட இருந்த பலத்த காரியங்களை செய்வேன். அதற்குரிய பலனை, அதற்குரிய கிருபைகளை, அதற்குரிய பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக, இன்றைக்கு தருவாராக. Thank you Lord, thank you Lord. நம்ம பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய 2 கையை பிடிச்சிக்குவோம். யாராவது ஒருத்தருடைய 2 கையை பிடிச்சி, ஆண்டவரே அன்பு அவங்களுக்கு நேராக திரும்பி இன்னைக்கு உங்களை பலப்படுத்திருங்க ஆண்டவரே, பலப்படுத்திருங்க ஆண்டவரே. சோர்ந்து போன நாட்கள் போதும், சோர்ந்து போன நாட்கள் போதும், கலங்கின நாட்கள் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பலப்படுத்தும் இடைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும் இடைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க ஆண்டவரே, இன்னைக்கு பலப்படுத்துங்கப்பா. அன்பு சகோதரனை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்திருங்க, பலப்படுத்திருங்க, பலப்படுத்திருங்க. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கட்டும், கொடுக்கட்டும், கொடுக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் இன்னைக்கு இணைந்து ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே, ஆவியானவரே இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. என் சகோதரர் எங்கெல்லாம் உடைஞ்சிருக்கிறாரோ, எங்கெல்லாம் கலங்கி நிற்கிறாரோ, இன்னைக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. கர்த்தர் அதற்குரிய பலனை இன்னைக்கு கொடுங்க, பலனை கொடுங்க, பலனை கொடுங்க, பலனை கொடுங்க. இப்போ 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 ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற இடத்துல, உடைந்து கிடக்கிற இடத்துல, கலங்கி நிற்கிற இடத்துல ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய பலனை கொடுக்க ஜெபிக்கிறோம், புதிய பலனை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இன்னைக்கு தடைகள் விலகட்டும், இன்னைக்கு போராட்டங்கள் மாறி போகட்டும். எழும்ப முடியாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே விலகி போகட்டும்னு சொல்லுங்க. என் சகோதரனை விட்டு விலகட்டும், என் சகோதரியை விட்டு விலகட்டும், 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 விலகட்டும் அப்பா, விலகட்டும். தேங்க்யூ ஜீ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க, என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம உலகம் விழிக்காதே.
நீங்க இல்லாத விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் அதை உலகே அறியும். ஊதமாக என்னில் நீரோரவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஊதமாக என்னில் நீரோரவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா அப்பா தேவகுமாரா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா எத்தனை பேருடைய இருதயத்துல இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் மறந்து வாழ்ந்த நம்மளை, அவரை விட்டு விலகி போன நம்மளை அவர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை நினைவில் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்ம கூட பேசினார். ஆமென். நான் உணர்றேன் அநேகருடைய இருதயங்கள் லகுவாக இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சவால்கள் அதிகமாக எழும்புதுன்னா உங்கள் பிரயாணம் பெருசு, உங்களுக்கு இருக்கிற தரிசனம் பெருசு. பாடு பெருக 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 உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம்
திட்டங்கள் பெருசு. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் ஆமென் எப்ப கையை பிடிச்சாரோ தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும், ராஜ்யம் வருகிற வரைக்கும் நம்மளை நடத்துவார். ஆமென். நம்ம மிதிச்சு நடந்துகிட்டே இருப்போம். ஆமென் ஆமென். தேசத்தை சுதந்தரிக்க மிதிச்சுக்கிட்டே இருப்போம். எரிகோவை மிதிப்போம், யோர்தானை மிதிப்போம், ஐபிராத் நதியை மிதிப்போம். கர்த்தர் பலன் தரட்டும், கிருபை தரட்டும். ஆமென். சோர்ந்து போகாமல் ஓடத்தக்கதான பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆஹா, நீங்க அந்த பலனை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே.